ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பெண்களுக்கான ஒரு சிறந்த வழிபாட்டு முறையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரை வீடியோ முழுவதுமாக பாருங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் சொரூபமாக நடமாடி கொண்டிருப்பவள் தான் பெண். அவளுடைய வழிபாட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு கஷ்டங்களை போக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் ஒரு துளி அளவும் நமக்கு சந்தேகமே கிடையாது. உங்களுடைய கணவராக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், இப்படி யாருமே எந்த தேவைக்காகவும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களிடம் நம்ம எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே நடக்க வேண்டும். உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். பணம் தானாக வர வேண்டும். கஷ்டங்கள், வறுமை என்பது உங்கள் வீட்டில் நிலையாக தங்கக்கூடாது என்றால் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அவர்களுக்கு பல மடங்கான பலன் கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் அப்படியே தாண்டவம் ஆடும். அப்படிங்கிறது தான். அது என்ன வழிபாடு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வங்கள்லே பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருளாக திகழ்வது தான் குங்குமம். அனைத்து விதமான ஆன்மீக காரியங்களுக்கும் குங்குமம் இல்லாமல் நடைபெறாது. மங்களகரமான பொருள்களுள் குங்குமமும் ஒன்றாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட குங்குமத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வைத்து எப்படி சகல ஐஸ்வர்யத்தையும் பெறணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். குங்குமத்திற்கென்று ஒரு தனி மகத்துவம் இருக்கின்றது. யார் ஒருவர் தன்னுடைய நெற்றியில் குங்குமத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களை யாராலுமே வசியம் செய்ய முடியாது. அப்படிங்கிறது நம்ம அறிந்தது தான். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக திகழக்கூடியதான் இந்த குங்குமம். மேலும் குங்குமத்தை வைத்து பெண் தெய்வங்களை நாம் அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த குங்குமத்திற்கு சக்தி என்பது பல மடங்கு அதிகரிக்கும். கோயில்களில் நம்ம வாங்கிட்டு வர்ற குங்குமத்திற்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு அந்த சக்தியானது இருக்கத்தான் செய்யும். அதை தினந்தோறும் பெண்கள் தங்களுடைய தலையில் வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஆலயத்துலலாம் இருந்து அந்த குங்குமத்தை நம்ம வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த குங்குமத்தை வைக்கக்கூடிய பொருளாக தான் இருக்கிறது இந்த குங்குமச்சிமிழ். இந்த குங்குமச்சிமிழானது பார்த்தீங்கன்னா வெள்ளியில் இருப்பது மிகவும் உசித்தமானதாக இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய உலோகமாக கருதப்படுவது தான் இந்த வெள்ளி. அதாவது வெள்ளியில் நம்ம குங்குமச்சிமிழை வாங்கி அதை வைத்துக்கொள்வது என்பது நமக்கு மகாலட்சுமியின் அருளை பெறக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அப்படி வெள்ளியில் குங்குமச்சிமிழ் இல்லை என்பவர்கள் பித்தளையில் கூட வாங்கி வைத்து கொள்ளலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்களில் ஆலயங்களிலிருந்து நம்ம திருநீர், குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம்னா சில நேரங்களில் ஞாபகம் மருதியில் நம்ம அப்படியே போட்டு விடுவோம். நம்ம சட்டைப்பையில் ட்ரெஸ்ஸில் எங்கிட்டாவது வச்சுருந்தோம்னா அதில் நம்ம அப்படியே கழட்டி போட்டு வீசிடக்கூடாது. அது முறைப்படி பார்த்திங்கன்னா எடுத்து அதற்கென்று சேகரிக்கின்ற அந்த இடங்களில் வைக்கணும். குங்குமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் போன்ற மற்ற உலோகங்களில் வாங்கி வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் மற்ற உலோகங்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது. ஆனால் இந்த குங்குமச்சிமிழ் அப்படிங்கிறது அடியில் ₹1 அல்லது ₹5 இந்த 2 நாணயத்தில் ஏதாவது ஒரு நாணயத்தை போட்டு அதில் நம்ம குங்குமத்தை சேகரித்து வைப்பது பார்த்திங்கன்னா சிறப்பானதாக இருக்கும். அதில் மேலும் ஒரு துளசி இலையுமே நம்ம அந்த குங்குமச்சிமிழில் போட்டு மூடி பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து விட வேண்டும். தினமும் காலையில் நம்ம குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது இந்த குங்குமச்சிமிழிலிருந்து குங்குமத்தை எடுத்து நெற்றியில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி தினமும் யார் ஒருவர் தன்னுடைய நெற்றியில் இந்த குங்குமத்தை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தொட்ட காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக நடைபெறும். அப்படிங்கிறதா நினைத்ததும் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. இவை இரண்டுமே நடந்து விட்டாலே அவர்களுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் என்றுதான் அர்த்தம். அதுபோல் அந்த குங்குமச்சிமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய அந்த துளசி இலையை தினமும் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் மாற்றினாலே போதும். துளசி இலை காய்ந்திருந்தால் அந்த குங்குமத்திலேயே இருக்கட்டும். அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த குங்குமச்சிமிழில் இருக்கக்கூடிய துளசி இலையை கால்படாத இடத்துல போட்டுவிட்டு அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பிறகு அதற்கு அடியில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து கோவில் உண்டியலில் சேர்த்து விட்டு மறுபடியும் புதியதாக ஒரு நாணயத்தை வைத்து குங்குமத்தை வைத்து அதற்கு மேலே துளசி இலையை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா கட்டாயம் நம்ம வீட்டில் துளசி செடி அப்படிங்கிறது இருந்தே ஆக வேண்டும். துளசி செடியானது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு பார்த்திங்கன்னா செடி வாடாமல் செழிப்பாக எந்த வீட்டில் வளர்கிறதோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்புக்கு குறையே இருக்காது. அப்படிங்கிறது தான். செடி செழிப்பாக வளர வேண்டுமென்றால் அந்த செடியை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்க்கணும்.
ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வளர்ப்பாங்க, ஆனால் அது வளர்ப்பது கூட தெரியாமல் அப்படியே விட்டுட்டு நேரத்தை கூட அதுக்கு ஒதுக்குவது கிடையாது. உங்களுடைய வீட்டில் ஒரு துளசி செடியை வாங்கி வைங்க. இதை பராமரிப்பது பெரிய அளவில் சிரமம் கிடையாது. சுத்தபத்தமாக அந்த துளசி செடியை நம்ம தொட வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். தினமும் முடிந்தால் காலை நேரத்தில் இல்லை மாலை நேரத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் கொஞ்சமாவது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த துளசி மாதாவை நம்ம வணங்கணும். உங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இந்த செடி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செழிப்பாக வளர்ந்து கொண்டே செல்கிறதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பமும் மென்மேலும் வளரத் தொடங்கும். வெள்ளி செவ்வாய் என்றாலே அந்த துளசி செடியை மஞ்சள் பூசி குங்குமப்பட்டு வைக்க வேண்டும். இந்த துளசி செடிக்கு பார்த்தீங்கன்னா முன்பு சின்னதாக கோலம் போட வேண்டும். விளக்கு மட்டும் தினமும் ஏற்றி வைத்து விடுங்கள். இந்த நெய் விளக்கு உங்களுடைய வீட்டை எந்த அளவுக்கு மேலே உயர்த்தி தரும் என்பதில் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து கொண்டு அந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, 48 நாட்கள் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது தான் அந்த பலனானது கிடைக்கும். அதற்கப்புறம் நம்ம வேறு ஒரு பலனை நோக்கி போகலாம். இப்போ வீடு சுபிட்சமாக இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது வேலை கிடைக்கணும், இப்படி பல வேண்டுதல்கள் நமக்கு இருக்கும். அது மாதிரி தான் தினமும் விளக்கேற்றதும் அதிகாலையில் இருந்துச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு எழுந்து குளித்து முடித்து விட்டு இறைவனை மனதார நினைத்து நம்ம விளக்கேற்றினோம்னா அது கட்டாயம் நமக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது தான். நம்ம எப்படி, அதாவது இப்போ விளக்கேற்றதும் உடனே தானாக அந்த வேலை நமக்கு கிடைச்சிரும், நமக்கு வர வேண்டியது வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. அதற்கான வழிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அமையக்கூடும் இறைவனால். ஏன்னா அதெல்லாம் தடைபட்டு கொண்டு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் எதிர்வினை ஆற்றல்கள்லாம். அந்த ஆற்றல்களை போக்கக்கூடியதற்கு தான் இவ்வாறான வழிபாடுகள். அதனால் நம்ம விளக்கேற்றி வைத்துவிட்டு வீட்டிலேயே இருந்து நமக்கு பணம் சம்பாதிக்கணும், காசு வரணும்னா அது வருவது கிடையாது. அதற்கு ஏற்படுகின்ற அந்த தடைகளெல்லாம் விலகும், அவ்வளோதான். நாம் முயற்சியும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உறுதி செய்து கொள்ளணும். இப்போ தொழில் பிரச்சனை நிறையா இருக்கும், உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கும், வீடு ரொம்ப வறுமையில் இருக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இவ்வாறான வேண்டுதல்கள் நமக்கு நம்ம தொடர்ந்து அதை முயற்சி செய்து கொண்டே அந்த கவனத்துலேயும் அதுலேயுமே கவனம் செலுத்தணும். இப்போ தினமுமே நம்ம கடைக்கு போகிறோம், வியாபாரத்தை கவனிக்கிறோம், ஆனால் பெருசாக நமக்கு லாபம் இருக்காது. ஒரு சேஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா தினமும் விளக்கேற்றுதும் சாமியை கும்பிடுதோம். இப்படியே தினமுமே செய்து கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கடைக்குள்ளே இருக்கின்ற எதிர்வினைகள் அப்படிங்கிறது விலகிவிடும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, தெய்வீகத்தன்மையானது உண்டாகிறது. அப்போ அங்கே யார் வந்தாலுமே அந்த நேர்மறை ஆற்றலை உணர முடியும். அங்கே வியாபாரமானது செல்வ செழிப்போடு நடக்கும். அதற்கு தான் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கடைகளுக்கு நம்ம போகும்பொழுது கடையை திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதற்கப்புறம் அந்த சாமி படங்களை நம்ம கடைக்கு ஸ்லாப்பில் மேலே வச்சுருந்தாலும் கீழே உட்காந்து நம்ம விளக்கேற்றி விட்டு அதை தூக்கி அதற்கு மேலே வைத்துடணும். கீழே அமர்ந்து தான் விளக்கேற்றணும், மேலே வைத்தே நம்ம விளக்கேற்றக்கூடாது. தொடர்ந்து நம்ம இப்படி செய்து கொண்டு வந்தாலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையுமே நமக்கு அந்த எதிர்வினைகள் அப்படிங்கிறது அகன்று நேர்மறை ஆற்றலை நம்ம தக்க வைத்து கொள்ள முடியும். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான கெட்ட ஆற்றல் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். நிறைய பேரை பார்க்குறோம், நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அது எதிர்வினைகள்லாம் நம்மளை தாக்கும் பொழுது தான் நமக்கு பலவாறான துன்பங்கள் ஏற்படும். அப்போ இறையாற்றல் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது தான் இவ்வாறான எதிர்வினைகள் அப்படிங்கிறது நம்மை விட்டு ஆகணும். பெண்களை குங்குமம் வைத்து கொள்ளணும், கொலுசு அணிவது, வளையல் போடுவது இப்படிங்கிறதெல்லாம் சும்மா அவர்களுக்கு அழகுக்காக போடுவது கிடையாது. அதில் உடல் ஆரோக்கியமும் இருக்குது, எதிர்வினைகளும் அவர்களை பக்கத்தில் அண்ட விடாது அப்படிங்கிறது தான். அதனால் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடி உள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்டு நம்ம பயன்படுத்துவது இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம அனைத்து பதிவுகளையுமே பார்த்திங்கன்னா இதை தான் சொல்வது. ஒரு வேண்டுதலை நம்ம செய்ய சொல்கிறோம், ஒரு மந்திரத்தை உச்சரிக்க சொல்கிறோம், அமங்கலமான வார்த்தைகளை பேசக்கூடாது இப்படின்னு எல்லாத்திற்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா அந்த எதிர்வினைகள் நேர்வினைகள் அப்படிங்கிறது இருப்பதை குறித்து தான் சொல்வது. இப்போ அமங்கலமான வார்த்தைகளை பேசுகிறோம் என்றாலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எதிர்வினைகள் சூழ்ந்துவிடும். அப்போ நல்ல நல்ல சொற்களை மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது அவ்வாறான எதிர்வினைகள் அப்படிங்கிறது விலகி நாமளும் மன நிம்மதியோடு இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல போய் நம்ம உட்காந்தாலே தெரியும், அந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது. அப்படியே ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மனசங்கடம் ஏற்படும், தேவையில்லாத யோசிப்போம். ஆனால் அங்கேருந்து நகர்ந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அதெல்லாம் ஏற்படாது. அதனால தான் சொல்வது,
எப்பொழுதுமே உங்களுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாருங்க. எந்த சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பலன் கிடைக்கல, இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு விட்டு விடாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு இறைவன் அருள் புரிவார் அப்படிங்கிறதா. நமக்கு இந்த கஷ்டம் வந்துவிட்டதே, இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று நம்ம யோசித்து கொண்டே தான் இருப்போம். கஷ்டத்திற்கான தீர்வு பார்த்திங்கன்னா நம்ம கண் முன்னே வந்து நின்றாலுமே அதை நம்ம தீர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வது கிடையாது. அதற்கு தான் பார்த்திங்கன்னா இந்த துளசி செடி இருக்கக்கூடிய மகத்துவத்தை நம்ம கூறுவது. துளசி செடி வழிபாட்டிற்கு இருக்கக்கூடிய மகத்துவம் நீங்கள் என்றைக்குமே மறந்து விடாதீர்கள். இதை செஞ்சு வந்தீங்கனாலே உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. பெண்கள் அதிகாலையில் எப்பொழுதும் போல் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு போட்டு நெற்றியில் குங்குமம் வைத்து விட்டு மாங்கல்யத்தில் வைத்து விட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையலறை சென்று அக்னி பகவானை வேண்டிட்டு அன்றைய நாளை தொடங்குங்க. இப்படி தினமும் செய்து கொண்டு வாருங்களேன் வாழ்க்கையில். அதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். கட்டாயம் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.